ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர்ற மகாநதி சீரியல்ல விஜய் வெண்ணிலா பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து பேசி கையோட கூட்டிட்டு போய் வெண்ணிலாவை ஒப்படைக்க போறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காவேரி செம சந்தோஷமாயிட்டா. வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சிட்டா நாம விஜயோட சேர்ந்துடலாம், அது மட்டும் இல்லாம குழந்தையையும் சந்தோஷமா வளர்க்கலாம்னு ஆசையோட பைக்ல அப்பளம் விற்க போறான். அப்படி கடையில குடுத்துட்டு வரும்போது எதிர்பார்க்காத விதமா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல பைக்ல இருந்து கீழே விழுந்த காவேரி பயந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. நடந்த விஷயத்த சொன்னதும் டாக்டர் காவேரிய செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தப்போ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் காவேரிக்கு சில அட்வைஸ் கொடுக்கறாங்க டாக்டர். அதாவது சரியா மாத்திரை எடுக்கலனா குழந்தை வீக் ஆயிடும், அப்புறம் பிறக்கும் போது பிரச்சனை வரும். அதனால அசால்ட்டா இருக்க கூடாது. குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கான சில விஷயங்களையும் நாம செய்யணும்னு சொல்றாரு. உடனே காவிரி, நான் எங்க அக்கா எடுக்கிற மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு டாக்டர், ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி தான் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, அது உங்களுக்கு சரியானு பார்த்த பிறகுதான் நீங்க அதை சாப்பிடணும்னு சொல்றாரு. அப்புறம் சில மாத்திரைகளை கொடுத்து இது டெய்லி சாப்பிடணும்னு காவேரி கிட்ட கொடுத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த காவேரி வீட்டு வேலையையும் பார்த்துட்டு அப்பளக்கட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கிடையில காவேரி பொருட்காட்சியில அப்பளக்கட்டு விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினதுல இடம் கிடைக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா காவேரி ஆசைப்பட்ட மாதிரி பொருட்காட்சியில அப்பளக்கட்டு விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான். இந்த விஷயத்த காவேரி வீட்ல இருக்கும்போது பொருட்காட்சி ஏற்பாடு பண்றவரு போன் பண்ணி சொல்றாரு. உடனே சந்தோஷத்துல காவேரி அவரை நேர்ல போய் பார்த்து பேசுறதுக்காக கிளம்பிட்டா. என்னதான் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு முயற்சி எடுத்தாலும் வயித்துல இருக்கிற குழந்தையையும் யோசிச்சு கவனமா இருக்கணும்னு மறந்துடுறா. அடுத்ததா வெண்ணிலா மாமா வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு போறாருன்னு ராகினிக்கு தெரிஞ்சதால பசுபதிய பார்த்து இதை எப்படியாவது கெடுக்கணும்னு பிளான் பண்றா. அதுபடி பசுபதியும் ராகினியும் சேர்ந்து வெண்ணிலாவோட மாமா மனச மாத்துறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும்னு சொல்ற மாதிரி இந்த சதியால காவேரி விஜய்க்கு சப்போர்ட்டா நிக்க போறா. இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.